ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு மூச்சை கவனி. நான் ஒளிந்திருக்கும் சூட்சுமங்கள். விளக்கத் தெளிவு. எமது முந்தைய பதிவான மூச்சை கவனி என்பதின் தொடர்ச்சியாக வருவது இன்றைய பதிவாகிறது. மூச்சை கவனி என்பது உயிர்காற்றாகிய சுவாசக் காற்றை முறைப்படுத்தி பேணி காப்பதின் மூலமாக மரணமில்லா பெருவாழ்வினை எட்ட முடியும் என்பதை மறைப்பொருளாக சித்தர்களால் அருளப்பட்ட சொல்லாடல் என்பதாக சென்ற பதிவினை முடித்திருந்தோம். மரணமில்லா பெருவாழ்வு என்பது மரணம் என்னும் இயற்கையின் கணக்கை மாற்றியமைத்தலாகும். அதாவது பஞ்சபூதங்களால் தோற்றுவிக்கப்பட்டவை அனைத்தும் அதே பஞ்சபூதங்களாலேயே அழிவுறும் என்பதுதான். பிறப்பதும் வளர்வதும் வாழ்ந்து மடிந்து போவதும் மனிதனுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானதாக அமைகிறது. ஆனால் ஏன் பிறக்கிறோம், எதனால் பிறக்கிறோம், ஏன் மடிந்து போகிறோம் என்று சிந்திக்கும் ஆற்றலானது மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. இப்படி சிந்திக்கும் ஆற்றல் இருந்தும் மனிதராக பிறந்த அனைவரும் இந்த கோணத்தில் சிந்திக்க முற்படுவதே இல்லை. மனிதராக பிறத்தலே அரிது என்றாலும் அந்த மனித பிறவிக்கான பிறவி பயனை அடைதல் அதைவிட அரிதானதாகிறது. இப்படி அரிதான பிறப்பில் பிறந்த மனிதன் தன் பிறப்பின் இரகசியங்களை அறிய முற்படும் வாழ்வியல் முறைதான் சித்தர்கள் கூறும் மெய் வாழ்வியல் முறையாகும். மனிதனானவன் தனக்கே உண்டான ஆறாம் அறிவின் மூலம் விரிவாக்கம் பெற்று அறிவியல் விஞ்ஞானம் என்று பல வகைகளில் உயர்ந்து மேம்பட்டவனாக மாறினாலும் மெய் வாழ்வியல் முறையில் தோற்றுப்போனவனாகத்தான் இருக்கிறான். காரணம், அனைத்தையும் வெளியே தேடிக்கொண்டிருக்கும் மனிதன் தனக்குள் தேட முயற்சிப்பதில்லை. அப்படி தனக்குள் தேடி முயற்சிப்பதின் முதல் படிநிலைத்தான் மூச்சை கவனி என்பதின் சரியான பொருளறிந்து அதன்படி பயணித்தலாகும். மெய் வாழ்வியல் முறையில் அடங்கியுள்ள பல சூட்சுமங்களானது இந்த மூச்சை கவனி என்பதின் சரியான பொருள் அறிதல் மூலம் விடுபடும். பொருள் அறியாத நிலையில் இருந்து கொண்டு யோக வாழ்வியலில் எத்தனை வருடங்கள் கடந்து சென்றாலும் யோக சித்தி என்பது என்றுமே வாய்க்காது. உயிர்காற்றான மூச்சு காற்று நம்முடைய இரு நாசிகளின் வழியே தொடர்ச்சியாக உள் சென்று இயக்கம் பெற ஆரம்பித்தால்தான் நாம் உயிர் இயக்க நிலைக்கும் வருவோம். இந்த சுவாச முறையில் ஏற்றத்தாழ்வுகளும் உள் செல்வதில் தடைகளும் ஏற்படுமாயின் உடல் ஆரோக்கியம் கெட்டு உடல் உள்ளுறுப்புகளின் இயக்கங்கள் கெட்டு பலவீனமாகி மரணமாகும் நிலைக்கும் சென்று விடுவோம். மூச்சு காற்றானது தொடர்ச்சியாக உள் செல்லுதலும் உள் சென்றது சுத்திகரிக்கப்பட்டு உடல் முழுவதும் இயக்கம் கொண்டு பின் கழிவுகளுடன் வெளியேற்றப்படும் இயக்க நிலையானது நம்முடைய கட்டுப்பாட்டில் எப்பொழுதுமே இருப்பதில்லை. இதனால் தான் யாரும் தனக்குத்தானே மூச்சை அடக்கிக் கொண்டு மரணித்து போதல் என்பது சாத்தியப்படுவதில்லை. ஆக வெளியே இருக்கும் காற்று உள் செல்லுதலும் உள் சென்றது உடல் முழுவதும் பரவி நிற்பதும் மீதம் உள்ளது கழிவுகளுடன் வெளியேறுவதும் அதீத பேராற்றல் மூலம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். புறத்தே நடக்கும் நம் உடல் இயக்கங்களை வைத்துக்கொண்டு நான் சுவாசிக்கிறேன், நான் கேட்கிறேன், நான் பேசுகிறேன், நான் பார்க்கிறேன், நான் உணர்கிறேன் என்று எல்லாம் என்னால் நடைபெறுகிறது என்று மார்த்தட்டி கொண்டாலும் உள்ளிருக்கும் பிரதான ராஜ உறுப்புகளின் இயக்கமானது என்னால் தான் நடக்கிறது என்று யாரும் மார்த்தட்டி உரிமை கோர முடியாது. இந்த இயக்கத்தின் மூலம்தான் மனிதனிடம் மண்டி கிடக்கும் நான் என்னும் அகங்கார முனைப்பானது பொய்யாகி போகிறது. அதனால் தான் மெய் வாழ்வியல் முறையில் முதலில் தகர்க்கப்பட வேண்டியது மனிதனை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் நான் என்னும் அகங்காரமாகவே இருக்கிறது. இந்த நான் அழிவதென்பது யோகா வாழ்வியலில் தன்னை இழப்பதாகும். எவன் ஒருவன் தன்னை இழக்கிறானோ அவனே மேன்மை அடைவான், அவனே பிரபஞ்சத்துடன் ஒத்த இயக்கமாகிறான் என்பது சித்தர் பெருமக்களின் மெய் வாழ்வியல் முறையின் அனுபவ கூற்றாக அமைகிறது. சுவாசம் எப்படி தடைப்படுகிறது, சுவாசம் எப்படி வதைப்படுகிறது என்று முன்னதாகவே ஒரு வினாவை எழுப்பினோம் அல்லவா? அதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருப்பதே இந்த நான் தான். இந்த நான் தான் நம்முடைய ஆரோக்கியம், ஆயுள், மரணம் என்ற அனைத்தையும் தீர்மானிக்கிறது. காரணம், மனிதனை பற்றி கொண்டிருக்கும் நான் என்னும் அகங்கார முனைப்பின் மூலம் தோன்றும் உணர்ச்சிகளும் எண்ணங்களுமே சுவாசத்தில் ஏற்றத்தாழ்வுகளையும் குறைபாட்டையும் அசுத்தத்தையும் அழுத்தத்தையும் உஷ்ணத்தையும் ஏற்படுத்தி தடைப்படுத்தவும் வதைப்படுத்தவும் செய்கிறது. ஆக மனிதனிடம் மண்டி கிடக்கும் நான் என்னும் அடையாளத்தினை முழுமையாக அறிந்து தெரிந்து கொண்டோமானால் நான் என்பதிடமிருந்து முழுமையாக விலகி பிரபஞ்சத்துடன் ஒத்த இயக்கமாகலாம்.
அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதே அண்டத்திலும் உள்ளது என்ற சித்தர்களின் சொல்லாடலின் உண்மையானது விளங்கிவிடுமானால் நான் என்பதும் விளங்கிவிடும். எந்த ஒரு உயிரானாலும் தோற்றம், இயக்கம், அழிவு, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலானது பஞ்சபூதங்களாலே நடந்தேறுகிறது என்பது நாம் ஏற்கனவே அறிந்த ஒன்றுதான். அதனால் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது என்பதை நாம் ஏற்கத்தான் வேண்டும். இருப்பினும் யோக வாழ்வியலில் பயணிக்கும் ஒவ்வொரு தனிநபரும் பஞ்சபூத தத்துவங்களானது மனித உடல் உயிர் இயக்கத்தில் எப்படி செயல்படுகிறது என்பதின் தெளிவை பெற்றிருக்க வேண்டும். ஒரு ஆணும் பெண்ணும் காமத்தின் ஈர்ப்பால் ஒன்று கூடும் தருவாயில் அவர்களிடமிருந்து வெளிப்படும் பஞ்சபூத தத்துவங்கள் கூடுவதனாலேயே பெண் வயிற்றில் கரு தோன்றி வளரவும் செய்கிறது. பஞ்சபூதங்களால் கரு தோன்றினாலும் அந்த கருவுக்கு உண்டான தனித்துவமான பூதங்களானது 2 மட்டுமே. அதாவது நிலம்பூதமும் நீர்பூதமும் மட்டுமே. இது இரத்தம், சதை, எலும்பு, நாடி நரம்புகளை குறிக்கும். மீதமுள்ள நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 3 பூதங்களானது தாயிடமிருந்தே பெறப்படுகிறது. அதனால்தான் சிசுவிற்கு தனியான சுவாசமும் தனித்த மனமும் இருப்பதில்லை. அதனால் சிசுவானது பிண்டமாகவே கருதப்படுகிறது. குழந்தையானது தாயின் கர்ப்பப்பையிலிருந்து வெளியேறியவுடன் மற்ற 3 பூதங்களானது அதனுடன் இணைகிறது. அதாவது நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 3 தத்துவங்கள் இணைய அது பஞ்சபூத தத்துவங்களாகி குழந்தையானது உடல் இயக்கமும் உயிர் இயக்கமும் பெறுகிறது. அந்த நிலையில் வெப்பமும் காற்றும் இணைந்துதான் சந்திரகலை, சூரியகலை என்ற சுவாசங்களாகி 2 நாசிகளின் வழியே இயக்கம் பெறவும் ஆரம்பிக்கிறது. இந்த இயக்கத்தினை ஆகாய தத்துவமே இயக்கி நடத்தவும் செய்கிறது. மொத்தத்தில் இந்த நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 3ம் இணைந்த இயக்கமே ஆன்ம தத்துவமாகிறது. இதைத்தான் நம் சித்தர் பெருமக்கள் ஜீவகாந்த ஆற்றல், பிரபஞ்ச பேராற்றல், ஆன்மா, ஜீவாத்மா என்று வெவ்வேறான சொல்லாடல்களிலும் பயன்படுத்தியுள்ளனர். இந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் ஒரு மனிதனுக்கு உள்ளும் புறமுமாக, அதாவது மனிதனுக்கும் பிரபஞ்சத்திற்குமான தொடர்பில் சுவாசம் உள் செல்வதும் வெளியே வருவதுமான வட்ட சுழற்சி முறையில் இயக்கம் கொள்கிறது. இந்த சுழற்சி முறையால் தான் சுவாசமானது தானாகவே மனிதனுக்கு உள் சென்று மீண்டும் வெளியேறவும் செய்கிறது. இது அண்டத்திற்கும் பிண்டத்திற்குமான அலைவரிசை இயக்க நிலை, அதாவது மின்காந்த அதிர்வு நிலையாகும். இந்த சுழற்சி முறையானது தொடர்ச்சியாக இயக்கம் கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு மனிதனானவன் உடல் உயிர் இயக்கமாகவும் இயக்கம் கொள்கிறான். இந்த இடத்தில்தான் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கும் நான் என்னும் அகங்கார முனைப்பானது எப்படி செயல்படுகிறது என்று அறிந்தாக வேண்டும். ஒரு மனிதனின் உடல் உயிர் இயக்கத்தில் புற உடல் இயக்கம், அக உடல் இயக்கம் என்று 2 இயக்கங்கள் செயல்படும் நிலையில் இரண்டுமே வெவ்வேறான ஆதிக்க நிலையில் இயக்கம் கொள்கிறது. மனிதனுக்குள் செல்லும் இயக்க பேராற்றல் என்பது ஒன்றுதான் என்றாலும் அது எப்படி 2 வேறுபட்ட இயக்கங்களாக செயல்படுகிறது என்ற இயக்க நிலையினை யோக சித்திக்கு முயற்சி செய்யும் ஒவ்வொரு சாதகனும் அறிந்தாக வேண்டும். பிரபஞ்ச பேராற்றல் என்பது மாசற்ற சக்தியாக இருப்பதுதான். ஆனால் அது சென்று சேர்ந்து இயக்கம் பெறும் உடல் தோற்ற அமைப்பு என்பது ஆண் பெண் இருவரிடம் உள்ள நான் என்பதின் மூலமாக தோன்றும் காமத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டிருப்பதால் அது மாசுள்ளதாகவே இயக்கம் கொள்கிறது. அதனால் உள் செல்லும் பேராற்றலானது ஆழ்மன பேராற்றலாய் தனக்கே உண்டான பரிசுத்த நிலையில் பிரதான ராஜ உள் உறுப்புகளை தங்கு தடையின்றி தொடர்ச்சியாக இயக்கும் விதமாக ஒரு நிலையிலும், மற்றொன்றாக புறமன இயக்கமாக நான் என்னும் அகங்கார முனைப்புடன் மனிதனின் 5 புலன்களை இயக்கும் விதமாக மற்றொரு நிலையிலும் இயக்கம் கொள்கிறது. அதனால்தான் ஆழ்மன இயக்கம் என்பது மனிதனின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தன்னிச்சையாகவும், புறமன இயக்கமானது அதாவது 5 புலன்களின் இயக்கமானது மனிதனின் கட்டுப்பாட்டிலும் இயக்கம் பெறுவதாகவும் அமைகிறது. இதுவரையிலும் அறிந்த தெளிவின் மூலம் நான் என்பதின் தோற்றம், இயக்கம், அதன் தன்மைகள் பற்றி தெளிவாக அறிந்தோம். இனி இதன் தொடர்ச்சியாக எமது அடுத்த பதிவில் நான் எப்படி மூச்சு காற்றை வதைப்படுத்துகிறது, தடைப்படுத்துகிறது என்று பார்ப்போம்.